ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக அருமையான ஒரு சிக்கன் வறுவல். பெஸ்ட்டு ரெசிபிங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. சிக்கன் கறி எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. சாதத்தோட கலந்து சாப்பிடலாம், சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். வெரைட்டி ரைசஸ், புலாவ், பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கும் இது செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபியும் கூட. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய சமையல் என்னென்னு பார்த்துடலாங்களா? நல்ல சப்பாத்தி, ஒரு ரைத்தா, ஆனியன் ரைத்தா பண்ணினேன். இது பட்டாணி சாதம், இது கூட அந்த சிக்கன் கறி செம்ம காம்பினேஷனாக இருந்தது. இது ஒயிட் ரைஸோட கலந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், புதுசாக சமைக்க பழக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். வாங்க, அருமையான சுவையான பெப்பர் சிக்கன் கறி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேங்க. போனோடு இருக்கிற பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம். கழுவி வச்சுருக்கிற சிக்கனில் ஃபஸ்ட்டாக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக உப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது மிளகாய் பொடி, நரைச்சி அளந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததாக குவிச்சு அளந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இந்த மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகும். எல்லாம் நல்லா கலந்துடலாம். சிக்கனில் நல்லா கலந்துருவோம். சிக்கனில் இப்படி இந்த தயிர், மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சமைக்கும்போது சிக்கன் நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்கும். கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். மினிமம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊறட்டும். அதிக நேரம் ஊறினாலும் தப்பில்லை, நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். இருக்கட்டுங்க, ஊறிட்டு இருக்கட்டுங்க. அந்த டைம் கேப்பில் சிக்கன் கறிக்கு தேவையான வெங்காயம், மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு சாப்பர் ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கட்டி பூண்டு, அதாவது ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 2 பச்சை மிளகா. அடுத்ததாக ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்காங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் அப்படி துருவின மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே சாப்பரில் போட்டுட்டேன் நான். நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம். அம்மியில் வச்சு கொஞ்சம் பொடியாக ஒன்றும் பாதியுமாக தட்டி எடுத்தும் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த சிக்கன் வறுவலுக்கு ஸ்பெஷலான பெப்பர் மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான பேன் வச்சாச்சு. இதில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் சோம்பு. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்குவோங்க. அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துருவோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுவோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு நல்ல வாசனை வரணும், கரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வறுத்து விடுங்க. அவ்வளோதான், எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கமகமன்னு வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஃபைனாக பொடிச்சுக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பொடிச்சாச்சு. கமகமன்னு வாசனையோட பெப்பர் மசாலா பொடி ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம சிக்கன் பெப்பர் மசாலா வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். இது பொரிஞ்சு வரும்போது நம்ம சாப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் பொறுமையாக வதக்கி விடுவோங்க. அந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கமகமன்னு வாசனை வரணும். நல்லா இந்த வெங்காயம் கலர் மாறணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. காஷ்மீரி மிளகாய் பொடியில் காரம் அளவாக இருக்கும். பட் நல்லா அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கிரேவிக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி சேர்க்குறோம். ஸோ சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம்.
இந்த வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்போ வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விடுவோம். அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த சிக்கனும் நல்லா வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சிக்கனில் கொஞ்சம் மசாலா பொடி, உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. நீ நல்லா வதக்கி விடும்போது சிக்கன் தண்ணி விட்டு வதங்கி வரும். இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடியை போட்டு விட்டு அப்படியே ஒரு 7-8 நிமிஷம் விட்டுருவோம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. சிக்கன் தண்ணி விட்டு வதங்கி வெந்து வரும். இப்போ இங்கே ஒரு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க. நம்ம சிக்கன் வதக்கி விட்டு ஒரு சொட்டு தண்ணி விடாமல் தான் மூடி வச்சோம். பட் சிக்கன்லேயே எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இதுலேயே நம்மளுக்கு சிக்கன் வெந்துடும். ஏன்னா இங்கே நம்ம குழம்பு மாதிரி செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் வறுவல் டைப்புக்கு செய்ய போகிறோம். ஸோ இந்த தண்ணியே போதும், இதுலேயே சிக்கன் வெந்துடும். இங்கே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. இன்னொரு 10-12 நிமிஷம் இந்த சிக்கன் நல்லா வெந்து அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும். இங்கே 12 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த பெப்பர் மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா கலந்து விடுவோம். இனி பாத்திரத்தை மூடி வைக்க வேண்டாம், அப்படியே ஓப்பன் பாட்லேயே நம்ம கலந்து விட்டு இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துருவோம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம உப்பு கலந்து தான் வச்சுருந்தோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மீதி உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் அகைன் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஃபைனலி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். செமி கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னொரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சிக்கன் பெப்பர் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்ல கமகமன்னு வாசனையோடு இருக்கும், செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தாங்க. அதுவும் பர்டிகுலர்லி அந்த ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு அந்த பெப்பர் மசாலா சேர்த்து இந்த சிக்கனை வதக்கி எடுக்கிறதால இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய லஞ்சு சப்பாத்தி, ஆனியன் ரைத்தா, பட்டாணி சாதம், கூடவே இந்த அருமையான சிக்கன் பெப்பர் மசாலா. வீக்கெண்டோடைய ஸ்பெஷல் லஞ்சு செய்கிறது ரொம்ப சுலபம், நல்லா ஸ்பெஷலாகவும் இருக்கும். பட்டாணி சாதத்தோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியர்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சிக்கன் பெப்பர் மசாலாவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.